ஆதித்யா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் நாளைய நட்சத்திர பலன்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நாளை ஆங்கில மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழ் மாதம் 11ஆம் தேதி அமாவாசை துவங்க உள்ள திதி. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், சுப்ரபம் நாமயோகம், சதுஷ்பாதம் கரணம் ஆகிய சுபதினத்தில் நாளைய நட்சத்திர பலன்களை நாம் பார்ப்போம். நாளை சிறப்பு. நாளை புரட்டாசி சனிக்கிழமை. ஸோ பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லோரும் போவீங்க. ஒருவேளை போகாதவங்க கூட நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நாளை காலை அல்லது நாளை இரவு ஒரு நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த புரட்டாசியில் 4 வாரமும் பெருமாளை சேவிச்சா சொர்க்கம் போகலான்னு ஒரு ஜாதகத்தில் பஞ்சாங்கத்தில் இந்துக்கள் முறையில் ஐதீகம் இருக்குது. இது வரைக்கும் நான் பண்ணலை அப்படின்னாலும் இந்த மாதம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதுதான் தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி வருகிறோம். ஸோ அஸ்வினி நட்சத்திரம் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். பரணி நட்சத்திரம் மனதில் பாரம் அதிகரிக்கும். குழப்பத்தை தவிர்க்க கோவிலுக்கு செல்வது சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரம் பொறுத்தவரை வெளியூர் பயணம் செல்லும் நிலை உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் பணவரவு உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளை அம்மாவுக்கோ அல்லது அம்மாவினுடைய அம்மா அல்லது அப்பாவினுடைய அம்மா அவர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் செலுத்த நீங்கள் உதவி செய்ய வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடன் உங்களுக்கு சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையலாம். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். அதனால் உடல் நலத்தில் ஏதேனும் குறை இருந்தாலோ அல்லது ஏதேனும் மருத்துவ பொருட்கள் வாங்க நேர்ந்தால் நாளை வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று யாரேனும் திட்டமிட்டிருந்தால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதேனும் உடலில் உபாதைகள் இருந்து மருத்துவரை சந்திக்க திட்டமிருந்தால் நாளை சென்று சந்தியுங்கள். நீங்கள் சந்திப்பதன் நோக்கம் அந்த மருத்துவம் 100% உங்களுக்கு பலன் கொடுத்து அந்த நோய் அந்த அவதியிலிருந்து விடுபடுவீர்கள். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்கள் உங்களுக்கு வசூலாகும். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு வீண் குழப்பம் உண்டாகும். மதியத்திற்கு மேல் 4 மதிக்கு மேல் நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த நட்சத்திர பலன்கள் அனைத்துமே அசுப பலனாக இருந்தால் முழு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அசுப பலனாக இருந்தால் மாலை 4 மணி 5 மணி வரைக்கும், அதாவது சூரியன் அஸ்தமிக்கும் வரை அதனுடைய பலன் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய அளவில் அதோட இம்பேக்ட் இருக்காது. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் வரை மாலை வரை உங்களுக்கு வீண் குழப்பம் உண்டாகும். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் லாபத்தை தரும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளை போக்குவரத்தில் கவனம் தேவை. ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க, ஜாக்கிரதையாக வண்டியில் போயிட்டு வாங்க. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மனை யோகம் உங்களுக்கு உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம். அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு குழப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கி சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகலாம். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம் உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம். சதயம் நட்சத்திரங்கள் காரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றியேறும். எனவே நாளைக்கு நீங்கள் செய்கிற திட்டங்கள் 10 விஷயங்கள் பண்ணுறதா இருந்தால் 20 வச்சுக்கோங்க. 20 நாளைக்கு முடிச்சிருவீங்க. 2 நாள் வேலை நாளைக்கு 1 நாளில் செய்யலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். நாளை அவங்களே ஏதாவது வார்த்தைகள் கோபமாக வீட்டில் இருக்க பெரியவர்கள் யாராவது வார்த்தை விட்டாலும் நீங்கள் வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம் அவங்க கூட. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் நினைத்தவையெல்லாம் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செய்யும் தொழிலில் கவனம் தேவை. எனவே நாளை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்து விட்டோம். சுப பலனாக இருக்கவங்க ஜாக்கிரதையாக வேகமாக ஸ்பீடாக போங்க. அசுப பலன் இருக்கவங்க நாளைக்கு அதை வெல்வதற்கு இரவே திட்டமிடுங்கள். நாளை வெற்றி உங்களது. நண்பர்களே, நாளை அமாவாசை, புரட்டாசி மாத அமாவாசைக்கு இன்னொரு பெயர் கேதார கௌரி அமாவாசை என்ற ஒரு பெயர் உண்டு. நாளைக்கு அந்த விரதங்களை அனுஷ்டிப்பார்கள். அமாவாசை நாளை பகல் 1 மணி 12 நிமிஷத்திலிருந்து பகல் 3 மணி 30 நிமிஷம் வரை பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது. நாளை உள்ள காலத்தில் தில தர்ப்பணம் அல்லது உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நாளை சிறந்த நாள். நாளை ஒரு பகல் ஒரு பொழுது போஜனம் செய்தால், காலை சாப்பிடாமல் பகலில் மட்டும் ஒரு போஜனம் செய்து இரவு உண்ணாமல் இருந்தால் சிவபெருமானுக்கு விரதம் இருப்பதாக சமானம் என்று சொல்கிறது. உங்களுடைய பித்திருக்களுக்கு நாளை நீங்கள் பிண்டதிரு பித்திருன்னு சொல்லுவாங்க. காலை சூரிய உதயத்தில் அமாவாசைக்கு முன்னாடி, அதாவது 11 மணி பகல் சரியாக 1 மணி 12 PM, அதாவது 1 மணி 12 நிமிஷம் மதியம் முதல் 3 மணி 45 நிமிடம் வரைக்கும், அதாவது 1:12 PM to 3:36 PM வரைக்கும் இருக்கும். அந்த டைமில் அதுக்கு முன்னாடியே காலை சூரிய உதயத்தில் அமாவாசை உள்ள
பிண்ட பித்ரு எனப்படக்கூடிய பிண்டம் வைத்து முன்னோர்களை வழிபட திலஹோமம் செய்த என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். ஸோ ராமேஸ்வரம் போன்ற புண்ணியஸ்தர்கள், அதாவது போய் காசி ராமேஸ்வரம் ரிஷிகேஷம்லாம் போய் செய்ய முடியாதவர்கள் நாளைக்கு வீட்டில் இருந்தே பிண்டம் செஞ்சு அரிசி உருண்டையில் எள் போட்டு செய்யும் பொழுது அந்த புண்ணிய பலாபலங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு வேத சாஸ்திரம் சொல்கிறது. நாளை என்ன நீங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்ப்பாதானம், பூமுடிக்க, சீமந்தம், அன்னதானம் செய்ய, காது குத்த, வித்யாரம்பம் போன்ற நிகழ்ச்சிகள் செய்ய நல்ல நாள். கடலில் நாளைக்கு குளிக்கிறதுக்கு மிக சிறந்த நாள். நாளை நீங்கள் குளிக்கும் பொழுது மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எனவே நாளை பலன்களையும் நாளைய சிறப்பை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். நாளைக்கு எப்படி இருப்பது என்பதை இன்று இரவே நீங்கள் திட்டமிட்டு நாளை நீங்கள் வெல்லுங்கள். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்கள் ஆதித்யா தொலைக்காட்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.